செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதல் தூத்துக்குடி வரை செல்லும் வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை தொடங்கி வைத்த பின்னர் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, மத்திய அரசின் காலனி பயிற்சி நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகள் குறித்து அந்நிறுவனத்தின் இயக்குநர் திரு கே முரளி சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கோவை மேட்டுப்பாளையம் முதல் தூத்துக்குடி வரை செல்லும் வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி. அதுல முதல் நிகழ்ச்சியாக நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து 5 ரயில்களுக்கான சேவையை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் நீண்டகால கோரிக்கையான தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக ஒரு ரயில் வேண்டும் என்பது, தூத்துக்குடிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக ரயில் சேவை இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலிருந்து பயணிகள் மிக எளிமையாக அங்கு செல்வதற்கு ஒரு வசதியாக இருக்கு. அதே நேரத்தில் இங்க இருக்கின்ற விவசாயம் அல்லது உற்பத்தி பொருள்கள், விவசாய உற்பத்தி பொருள்களாகட்டும் அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கின்ற பொருள்களாகட்டும், ஆட்டோமொபைல், கிரைண்டர் பொருள்களாகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், இது எல்லாமே ஏற்றுமதி, அதாவது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லுகின்ற இந்த வசதியை இந்த ரயில் நமக்கு கொடுத்திருக்கு. இந்த ரயில் மூலம் ஊட்டியில் இருக்கின்ற காய்கறிகள், ஊட்டியில் இருக்கின்ற தேயிலை, அதே போல மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற காய்கறிகள், மேட்டுப்பாளைய விவசாய பொருள்கள், அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கின்ற உற்பத்தி ஆகின்ற உற்பத்தி பொருட்கள், அதே போல பொள்ளாச்சியில இருக்கின்ற விவசாய பொருட்கள், இது எல்லாமே நேரடியாக தூத்துக்குடி வரலும் துறைமுகம் வரலும் சென்று சேர்வதற்கு இந்த ரயில் மிகவும் வசதியாக இருக்கும். அங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு வசதியாக இருக்கு. இதனால விவசாயிகளுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு நல்ல போக்குவரத்தை இந்த ரயிலானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போல மைசூர்ல இருந்து மயிலாடுதுறைக்கான திருச்சிராப்பள்ளி வழியாக செல்கின்ற அந்த ரயிலானது கடலூர் பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. கடலூர் வரலும் அந்த ரயிலானது இன்றைக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கோயம்புத்தூர்ல திருப்பதி செல்லுகின்ற ரயில் சாம்பல்பட்டி, தருமபுரி மாவட்டம் சாம்பல்பட்டியில நின்று செல்வதன் மூலம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மக்கள் எல்லாம் திருப்பதி செல்வதற்கு அல்லது திருப்பதியிலிருந்து வருவதற்கு மிக சௌகரியமாக அந்த ரயிலும் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்லுகின்ற இந்த லோக்கல் ட்ரெயினானது, மெமோ ரயிலானது போத்தனூர் வரலும் அதனுடைய சேவையை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக மக்கள் போத்தனூர் வரலும் நேரடியாக செல்ல முடியும். கோயம்புத்தூர் செல்பவர்கள், போத்தனூர் செல்பவர்கள் அல்லது போத்தனூர்லிருந்து வெளியூர்களுக்கு கேரளா அல்லது சென்னை ரயிலை பிடிப்பதற்கு ஈஸியாக இங்கிருந்து அவர்கள் ரயில் நிலையத்திற்கு செல்ல முடியும். அதே போல அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு மட்டுமே 6000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்களானது இயக்கப்படுகிறது. கோயம்புத்தூர்லிருந்து பெங்களூர், கோயம்புத்தூர்லிருந்து சென்னை, அதே போல சென்னையிலிருந்து திருநெல்வேலி, சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடா, சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மைசூர், இப்படி இந்த வந்தே பாரத் ரயிலானது மிகவும் அதிவேகமாக, பாதுகாப்பாக, சுகாதாரமான ரயிலாக இந்த வந்தே பாரத் ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ரயில் நெட்வொர்க் என்ற இந்த நாடு நாம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது நம்மளுடைய இந்த தேசத்தினுடைய உள்கட்டமைப்பு, ரயில் நிலையங்களுடைய கட்டமைப்பு, தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்களுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்துகின்றோம். அதுல ரயிலினுடைய கனெக்டிவிட்டி, ஒவ்வொரு பகுதியுமே ரயிலை கனெக்ட் பண்றதுதான் நம்மளுடைய அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இந்த 2 நாள் விடுங்க, இதனுடைய மக்களுடைய இன்னும் வரவேற்பை பொறுத்து அப்போ நம்ம இதை அடுத்த கூடுதலா இயக்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாம்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரிகளும் தேவைகள் இருக்கிறது, நம்ம இப்ப 2 நாள் இயக்கும்போது நிறைய தேவைகள் இருக்கும்போது வாரத்தை முழுவதுமே இயக்கணும். மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகள் குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார்
மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு கே முரளி அவர் பேசும்போது, மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் இந்த மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் 1957 ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த காலனி உற்பத்தி மற்றும் காலனி வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் அங்கே நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் லெதர் ஃபுட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் பிரமாதமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருந்தது. இந்த கடந்த 2 வருட காலங்களில் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேர் எனப்படும் நான் லெதர் ஃபுட்வேர் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. கடந்த 2 வருடத்தில் மட்டுமே இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தைவானீஸ் கம்பெனிஸ், மிகப்பெரிய கம்பெனிஸ் ஒரு 5-6 கம்பெனிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 3500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 3500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் ஆள் தேவைப்படுது. இதுக்கு ட்ரெயின்டு ரிசோர்ஸஸ், ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் வேணும்னா நம்ம ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலிமா நம்ம அவங்களுக்கு ஷாப் ஃப்ளோரில் வேணுங்கிற ட்ரைனிங் வந்து 200 hours ட்ரைனிங், 300 hours ட்ரைனிங், இந்த அப்ரூவ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அதில் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுகின்ற, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிற ஆட்கள் வந்து நம்ம நடத்தப்படுகிற ஒரு 7 வகையான டிஃப்ரெண்ட் கோர்சஸ் ஒரு டிஃப்ரெண்ட் இன்டேக் கெப்பாசிட்டியில் பண்ணிகிட்டு இருக்கிறத அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒரு சிங்கிள் கம்பெனிக்கே ஒரு 450 பேர் தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து பர் இயர் we are making only 220 in a year. ஸோ ஒரு பேரலல் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த தேவையை வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வர இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அத்தனை பேருக்கும் நம்ம பூர்த்தி செய்ய முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனி குறிப்பிட்டு சொல்லணும்னா, உளுந்தூர்பேட்டில் ஒரு போர்ச்சுங்கிற தைவானீஸ் கம்பெனி ஒரு 2020 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 450 பேர் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுறாங்க ஒரு கம்பெனிக்கு. அதே மாதிரி பெரம்பலூரில் கோத்தாரி குரூப்புங்கிற ஒரு கம்பெனி வந்திருக்கு. திண்டிவனத்தில் ஃப்ளைட்டே அப்படிங்கிற கம்பெனிக்கு நம்ம தான் இப்போ வந்து ஷாப் ஃப்ளோருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த நீட் அரௌண்ட் 150 to 200 people. பணப்பாக்கத்தில் வெங்ஃபுங்கிற ஒரு கம்பெனி வந்திருக்கு. ஸோ இவங்க அத்தனை பேருக்குமான தேவையை பூர்த்தி செய்யணும்னா நம்ம இந்த ஸ்கில் ட்ரைனிங்கை வந்து நம்ம இன்னும் விரிவாக்கம் செய்ய போடணும். என்னோடய மினிஸ்ட்ரி மூலிமா இப்போ நடத்தப்படுகிற இந்த 220 per year அப்படிங்கிறத டபுள் பண்ணுறதுக்கு, பேரலல் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பர்டிகுலராக அப்படி கேட்டதன் விளைவாக எங்கள் மினிஸ்ட்ரி மூலிமா ஒரு 2 பேட்சஸ் இந்த வருஷத்துக்கு 24-25க்கான பேட்சஸ் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இது பர்டிகுலராக SC/ST பீப்புளுக்கு. யூஸ்வலாக வந்து நம்மளுடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து 2 வகையாக அடங்கும், டியூஷன் ஃபீஸ் அண்ட் ரா மெட்டீரியல் ஃபீஸ்னு சொல்லிட்டு. எந்த காலத்துலேயும் SC/ST பீப்புளுக்கு வந்து இந்த டியூஷன் ஃபீஸ் வேவ் பண்ணும், நம்ம ரீபர்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த முறை பர்டிகுலராக ரா மெட்டீரியல் ஃபீஸும் கிடையாது. யூஸ்வலாக ஒரு 100 ரூபா ஒரு கோர்ஸ் ஃபீனா 75 ரூபா டியூஷன் ஃபீஸாகவும் ஒரு 25 ரூபா ரா மெட்டீரியல் ஃபீஸாகவும் இருக்கும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி ஊர்சுலா வாண்டர்லேயனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில், தமது தியாகத்தின் மூலம் சுதந்திர வேட்கையை தேசம் முழுவதும் ஒருங்கிணைத்த பெருமைக்குரியவர் அவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு திமித்ரோ குலேவாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள், மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அவசர உதவிக்கு 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி உதவி எண்களையும் தூதரகம் வெளியிட்டுள்ளது. இந்திய கடல் உணவு உற்பத்தியின் ஏற்றுமதி 17 கோடியே 81 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உணவு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெறும் வகையில் தில்லியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நடைபாதை உணவு கடைகளை நடத்துவோர் 1000 பேருக்கு விஞ்ஞான் பவனில் நாளை பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.